அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து நல்ல நித்திரையை கொடுத்து, ஆண்டவரே இந்த காலை பொழுதை காண்பதற்கு எங்கள் மீது இரக்கம் காண்பித்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய சப்தத்தை கேட்பதற்கு அவரை தேடுகிற அனுபவத்தோடு நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் நாம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது என்னவென்றால், மனிதர்கள் தங்களுடைய ஜீவிதத்திலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். எல்லாமே நாம் படுகிற பிரயாசங்கள் எதற்காகத்தான் என்றால், மனுஷன் படும் பிரயாசங்கள் எல்லாம் அவன் வாய்க்குத்தானே, அவன் மனதிற்கோ திருப்தி இல்லை என்று பிரசங்கி 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. மனுஷன் படுகிற பிரயாசங்கள் எல்லாமே அவன் வாய்க்குத்தான். இன்றைக்கு உலகத்தில் நாம் இவ்வளவு ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, இவ்வளவு பிரயாசப்படுகிறோமே, குடும்பம் வேண்டாம் என்று உதறி தள்ளி நம்முடைய திறமையை கொண்டு சம்பாதிக்க வேண்டும் என்று தேசம் விட்டு தேசம் போகிறோம், கடல் கடந்து செல்லுகிறோம். இவைகள் எல்லாமே நம்முடைய வாயின் பிரயாசத்திற்குத்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மைதான். நம்முடைய சொந்த உறவுகள், குடும்பத்தின் பிள்ளைகள், வாழ்க்கை துணைவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் சம்பாதிக்க செல்லுகிறோமே. எதற்கு என்றால், நம்முடைய பிரயாசமாகிய வாய்க்குத்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகிற அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? பிரசங்கி 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்த்தால், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் கொடிய நோயுமாயும் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே நான் பார்க்கும்போது வேறொரு தீங்கை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருவதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன என்றால், ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் ஆஸ்தியையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அது அவனுக்கு கிடைக்கிறது. ஆனால் அதை அவன் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குகிறார். அது எல்லா நிலைகளிலும் அவனுக்கு அது ஒரு பெரிய பிரயாசமாக காணப்பட்டாலும் அதை அவன் அனுபவிக்காமல் அந்நிய மனுஷர் அதை அனுபவிக்கிறார்கள். இது ஒரு பெரிய மாயையும் கொடிய நோயுமாய் இருக்கிறது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, ஞானி சொல்லும்போது ஒருவன் என்ன இச்சித்தாலும் அது அவனுக்கு கிடைக்கும். கனத்தை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு அவனுக்கு சாத்தியம் இல்லாமல் போகிறது. இதுவும் மாயையும் பெரிய நோயுமாயும் இருக்கிறது என்று ஞானி சொல்லுகிறார். உண்மைதான். எவ்வளவோ பொருள்களை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் சம்பாதித்த பொருட்களை அனுபவிப்பதற்கு சந்ததி இல்லை. வேறு யாரோ அனுபவிக்கிறார்கள். ஞானி இதை குறித்து சொல்லும்போது, பொருள் பெருகினால் தின்கிறவர்களும் பெருகுவார்கள் என்று ஞானி சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பினாமிகள் வாரிசு இல்லாமல் அந்த சொத்துக்களை அனுபவிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பிரசங்கி 5:10 இவ்வாறு சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினாலும் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவனுக்கு எவ்வளவு சம்பாத்தியம் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தை அனுபவிப்பதற்கு அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். பணப்பிரியன். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஆஸ்தி அவனை திருப்திப்படுத்த முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மையே எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்குள் இருக்கிற நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த சம்பாத்தியம் போதும் என்று நிறுத்தி விடுகிறோமா? எனக்கு இது போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இது போதும் என்று நினைக்கிறோமா? இல்லையே. மென்மேலும் நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும், மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் நமக்கு அதிகமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் பணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பணம் அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பணம் அவசியம் என்பதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பிரசங்கி 10:19 சொல்லுகிறது, விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளவரை களிப்பாக்கும், பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நன்மைக்கு உதவும், தீமைக்கு உதவும், எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் இந்த பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, 1 தீமோத்தேயு 6:9-10 நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்றாலும் இந்த ஆசை ஒரு மனிதனை பாதாளத்திற்குள் தள்ளிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்க்கக்கூடிய ஜீவிதம் என்ன என்றால், ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டுமே தவிர, எவ்வளவு பொருள் சம்பாதித்தாலும் அந்த பொருளை நாம் ஒரு பொருட்டாக எண்ணி அதையே நம்பி ஜீவிக்கும்போது அது நமக்கு ஜீவனை கொடுக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஆஸ்தி அவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானம்தான் பிரதானம் என்று சொல்லுகிறார். அதைத்தான் ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயம் இடது கையிலும் இருக்கும் என்று அங்கு ஞானி சொல்லுகிறார். பிரசங்கி 10:2. இன்றைக்கு நம்முடைய வாய்கள் ஞானத்தை அல்லவா பேச வேண்டும். நம்முடைய செய்கைகள் ஞானத்திற்கு ஏற்றபடி அல்லவா இருக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் நாம் ஞான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு அக்கறை காட்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எதை வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள், ஆனால் முக்கியம் நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு சம்பத்தை பெற்ற நாம் அந்த சம்பத்தை அனுபவிப்பதற்கு மட்டுமே நமக்கு கொடுக்கப்படுகிறதே தவிர, மற்றபடி அதை நாம் ஓரிடம் விட்டு ஓரிடம் எடுத்துச் செல்வதற்கு அது நம்மை வழி நடத்தாது. அது இருக்கிற இடத்திலே தான் இருக்குமே தவிர, நாம் தான் இடம் பெயர்ந்து செல்லுகிறோம். எங்கு பார்த்தாலும் நாம் தேவனுக்கு மகிமை கொடுப்பதை காட்டிலும், நமக்குள்ள சம்பத்தை, நமக்குள்ள ஆஸ்தியை குறித்து தான் நாம் மேன்மை செய்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சங்கீதக்காரர் சொல்லுவதை நாம் வாசித்திருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 20வது சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகள் முறிந்து விழுந்து விடுவார்கள். ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று அதே 20வது சங்கீதம் 8வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்குள்ள உடைமைகள் நம்மை மனுஷனுக்கு உள் மேன்மைப்படுத்துமே தவிர தேவனுக்குள் நம்மை மேன்மைப்படுத்தாது. அதை உபயோகிக்கிற விதம்தான் நாம் தேவனிடத்தில் மகிமை பெற முடியுமே தவிர, மற்றபடி நாம் வைத்திருக்கிற ஆஸ்தி நம்மை ஒரு நாளும் தேவனுக்குள் மேன்மைப்படுத்தாது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற அனுபவங்களை செய்து வருகிற ஒரு குணத்தை நாம் எப்படி காண்பிக்கிறோம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 5வது சங்கீதம் 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சப்தத்தை கேட்டருளும். நான் விண்ணப்பம் பண்ணுவேன். என்ன விண்ணப்பம் பண்ணுவேன் என்றால், 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, காலையில் என் சப்தத்தை கேட்டருளும். நான் எழுந்து ஆயத்தமாகி உமக்கு நேராக காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய ஜீவிதத்தின் குணங்கள் ஆண்டவரை எப்படி அணுக வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 80வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 80வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அனுகூலங்கள் நம்மை தேவ அண்டைக்கு எப்படி சேர்க்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மை அவருடைய பலத்த தருகத்திற்குள்ளாய் நம்மை படைத்திருக்கிறார் என்றால், அந்த படைப்பு தேவனுக்கு உகந்ததாக காணப்பட வேண்டுமே தவிர, மற்ற எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் குறைவுள்ளாதவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கு 80வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். அன்பு பிள்ளைகளே, வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது தான் தேவன் நமக்கு கொடுத்த அனுகூலம். இன்றைக்கு மற்றவர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணம் நம்மை தேவனுக்குள் மகிமைப்படுத்தாது. தேவரீர், நீர் எனக்கு கொடுத்தது எதுவோ அதை வைத்து மாத்திரம் நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை நான் நடத்துவேன் என்கின்ற எண்ணம்தான் நம்மை தேவனிடத்தில் பெருமிதப்படுத்துமே தவிர, மற்றவர்களைப் போல நான் இல்லையே என்கின்ற ஒரு ஒப்பிடுதல் நம்முடைய வாழ்க்கைக்கு மகிமை கொடுக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தேவன் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை வைத்து நாம் சம்பூரணமாய் வாழ்வதற்கான பலத்தை நாம் பெற வேண்டுமே தவிர, மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழிக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அவரவர்களுக்கு ஏற்ற தகுதியின்படியே
எல்லோருக்கும் அதை கொடுக்கிறார். ஒருவேளை மற்றவர்களுக்கு நம்மை காட்டிலும் அதிகமான ஆஸ்தியோ அந்தஸ்தோ சம்பத்தோ இருக்கும் என்றால் அது ஆண்டவர் கொடுத்தது. அதை குறித்து நாம் ஒப்பிட்டு பேசுவதற்கு நமக்கு ஒப்பனை இல்லை, நேரம் இல்லை, தகுதி இல்லை. நமக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதில் நாம் உண்மை உத்தவமாய் இருந்து நடப்பதை மட்டும் நாம் சிந்தித்து செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். ஆனால் மனிதன் மேலே மேலே பறக்க ஆசைப்படுகிறான். அதனால்தான் இவ்வளவு பெரிய தீங்குகள், இவ்வளவு பெரிய துன்பங்கள், இவ்வளவு பெரிய குழப்பங்கள் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு எது போதுமோ அதை வைத்து நீ உன் குடும்பத்தை நடத்து, உன்னை ஆண்டவருக்கு ஒப்புவி என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை குறித்து நாம் பிரியப்படாமல், பணப்பிரியன் தேவனுக்கு உகந்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவனுடைய ஞானம் மட்டுமே நமக்கு உகந்தது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்மை உயர்த்தும் என்று நினைத்து தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பணத்தினால் நாங்கள் எந்த சம்பாத்தியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை கற்றுக்கொண்டோம். பணம் எங்களுக்கு பரலோகத்திற்கு வழி நடத்தக்கூடிய ஒரு சம்பத்து அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய ஞானமே எங்களை உம்மிடத்தில் சேர்க்கும் என்பதை கற்று அந்த ஞானத்திற்கேற்ற ஜீவிதத்திலே நாங்கள் வாழ பண ஆசை இல்லாதவர்களாய், ஞானத்தை மட்டும் நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளாய் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நல்ல இந்த தேவ சமாதானம் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.